இன்றைய தினம் இந்த பொது தகவல் பகுதியிலே செவ்வாய் தோஷம் என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். செவ்வாய் தோஷம் அப்படின்னாலே எல்லாரும் உடனே பயந்துடுறாங்க. அவ்வளோ பயமுறுத்தி வச்சுருக்காங்க. செவ்வாய் 7 இருந்தால் கணவருக்கு ஆபத்து, மனைவிக்கு ஆபத்து என்றெல்லாம் கூறப்படுகிறது. அது எந்த அளவுக்கு அது நடைமுறையிலே உண்மையாக அப்படியெல்லாம் இருக்கிறதா? மக்களிடம் இப்படி ஒரு அச்ச உணர்வு ஏற்பட காரணம் என்ன? எவ்வளோ பேருக்கு செவ்வாய் அந்த மாதிரிலாம் இருக்கே, எல்லாரும் அந்த மாதிரிலாம் பிரச்சனை ஆயிருக்கா? இல்லை எந்த விதத்திலே அது பாதிப்பை ஏற்படுத்தும்? அந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன? நன்மைகள் அதிகமாக இருக்கிறதா அல்லது தீமைகள் சற்று அதிகமாக இருக்கிறதா? ஒவ்வொருவருக்கும் அந்த செவ்வாய் எந்தெந்த இடங்களில் இருந்தால் என்ன விதமான பலன்களை கொடுக்கும்? அப்படியே செவ்வாய் தோஷம் இருந்தால் அதற்கு நிவர்த்தி எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இன்னும் பெரும்பாலான மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை. நான் ஒருத்தருக்கு ஜோசியம் பார்த்துட்டு இருக்கும்போது செவ்வாய் 3ஆம் இடத்திலே இருக்கிறது, 3ல் செவ்வாய் இருக்குன்னு, ஐயோ என் பையன் ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கா அப்படின்றாங்க. அப்புறம் சொன்னேன், ஐயா எல்லார் ஜாதகத்துலேயும் செவ்வாய் இருக்கும். 12 கட்டத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் செவ்வாய் இருந்து தான் ஆகணும். 9 கிரகங்களும் எல்லார் ஜாதகத்திலையும் இருக்கும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இந்த 9 எல்லார் ஜாதகத்திலையும் இருக்கும். செவ்வாய் கண்டிப்பாக இருக்கும். அது எங்கே இருக்குங்கிறத பொறுத்து தான் அதோடைய பலன்கள் அப்படின்னா. அப்படிங்களா, செவ்வாய் எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்ன நினச்சிருக்காரு, செவ்வாய் ஏதோ செவ்வாய் இருந்தாலே அது ஒரு தோஷம் நினச்சிருக்கார். 12 கட்டத்துக்குள்ள 9 கிரகம் எல்லாருக்கும் இருக்கும். செவ்வாய் 7 இருந்தால் 8 இருந்தால் தோஷம் அப்படின்னு ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது தோஷங்கிறது என்ன செய்யும் அப்படிங்கிறதா இப்போ நமக்கு வேணும். அப்படி ஒரு தோஷம் இருப்பதாகவே வைத்து கொண்டால் கூட அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? சில பேர் ரொம்ப நெகட்டிவாக சொல்லுவாங்க. ஒரு பொண்ணுக்கு 7 செவ்வாய் இருந்தால், ஐயோ இந்த பொண்ணு யாராவது கல்யாணம் பண்ணிட்டு அவங்க ஆக்சிடெண்ட்டில் செத்துருவான் இப்படி சொன்னால் அப்புறம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு? உண்மையிலே அப்படி எல்லாருக்கும் நடக்குதா? எவ்வளோ பேருக்கு செவ்வாய் இருக்குது? அதெல்லாம் ரொம்ப மிகைப்படுத்தல். இது ஒரு மூட நம்பிக்கைன்னு நான் சொல்லுவேன். என்ன கேட்பாங்க, என்ன சார் நீங்கள் ஜோசியராக இருந்துட்டு நீங்களே இதெல்லாம் மூட நம்பிக்கைன்றீங்களே அப்படின்னு. ஆமாங்க, அது அதோடைய அளவுன்னு ஒன்று இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு அதுக்கு பயப்படணும், எந்த அளவுக்கு பயப்படக்கூடாதுங்கிறது. ஒருத்தருக்கு ஒரு லைட்டாக ஒரு ஜுரம் வருதுன்னா அவர் என்ன பண்ணுவார், நேராக போய் அங்கே பக்கத்தில் எங்கே மெடிக்கல் ஷாப்லேயே போய் கூட மாத்திரை கேட்டு வாங்கிப்பார். இல்லை யாரோ ஒரு டாக்டர்கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் ஃபீவர் இருக்குது சார், லைட்டாக ஃபீவரிஷாக இருக்குது அப்படின்னு அப்படியே அந்த டேப்லெட் சாப்பிடுங்கன்னு கொடுப்பாரு. அது வாங்கி போட்டு படுத்து தூங்கினார்னா காலையில் ஃப்ரெஷ் ஆகி ஆஃபீஸ் போடுவார். இது ஒரு சின்ன ஒரு இது டிசீஸ், அவ்வளோதான். ஒரு லைட்டாக தலைவலி வந்தவருக்கு போய் கேன்சருக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தா தாங்குமா? அது அந்த மாதிரி இந்த செவ்வாய் 7 இருந்தாலே உடனே அவ்வளோதான், போச்சு, உனக்கு கல்யாணமே ஆகாது, நீ பண்ணிக்கவே கூடாது, பண்ணிட்டா உன்னை யார் கல்யாணம் பண்ணிட்டாலும் அவங்களுக்கு ஏதாவது ஆகிடும், அவன் ரோடை கிராஸ் பண்ணுறதே அடிபட்டுரும், இப்படியெல்லாம் ரொம்ப ஒரு அநாகரீகமாக அபத்தமாக ஏதாவது சொல்லி எல்லாரையும் பயமுறுத்தி, கடைசியில் எதுக்காக இவங்க இப்படி பயமுறுத்துறாங்கன்னு பார்த்தா இவங்களுக்கு ஏதோ பரிகாரம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி காசு வாங்கணுமா அதுக்காக. அது கேட்டு வாங்கிட்டு போய் எனக்கு ஒரு 10,000 ரூபா பணம் கொடுன்னு கேட்டால் கொடுக்க போகிறாங்க. பாவம், ஒழிஞ்சு போகிறது இருந்தால் வச்சுக்கோன்னு கொடுத்துருவாங்க. இதுக்கு எதுக்கு இப்படியெல்லாம் போய் சொல்லி வாங்கணும்? செவ்வாய் வலுவாக இருந்தால்தான் ஒருத்தருக்கு சொத்து சேரும். பூமிகாரகன்னு பேர் செவ்வாய்க்கு. அங்காரகன் என்பவன் பூமிகாரகன். செவ்வாய் வலுவான நிலையிலே இருந்தால் அவன் மிகப்பெரிய நிலப்பரப்பிற்கு சொந்தக்காரனாக இருப்பான். கடக லக்னம் 7 செவ்வாய் உச்சம்னா அவன் ஒரு பெரிய லேண்ட்லார்ட். ராமபிரான் ஜாதகத்திலே அப்படித்தான் இருந்தது. அவர் அயோத்தியை ஆண்டார், மிதிலாபுரியின் இளவரசியை மணந்தார். அந்த காலத்தில் ராஜாம்பாங்க. அதுக்கப்புறம் பின்னால் வந்த காலத்தில் ஜமீன்தார், நிலச்சுவான்தார், மிட்டாதார், மிராசுதார்லாம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு தாரும் கிடையாது, சுடிதார் தான் இருக்குது எல்லாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 செவ்வாய் இருக்கும் இந்த மாதிரி தாருக்கெல்லாம். இதை மிகைப்படுத்தி அல்லது அதை திரித்து, நீ இந்த மாதிரி இருந்தால் உனக்கு அவ்வளோதான், ஆச்சு போச்சு, உனக்கு கல்யாணம் ஆகாது, கல்யாணம் ஆகக்கூடாது, இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த செவ்வாய் என்பது லக்னத்திலோ, லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலோ, 4ஆம் இடத்திலோ, 7லோ, 8லோ, 12லோ இருந்தால் ஓரளவு அந்த செவ்வாயுடைய பாதிப்பு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எல்லோருக்கும் அது தோஷம் முழுமையாக கெடுதல் செய்துவிடும் என்று சொல்வதற்கில்லை.
இதன் தொடர்ச்சியை நாளைய நிகழ்ச்சியிலே சொல்கிறேன், தவறாமல் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.